முதலமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜி அவர்கள் தோத்து போறாங்க, எப்படி இங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனாரோ அந்த மாதிரி. அடுத்தது இங்க இருந்த அதிமுக ஒரு மிகப்பெரிய பிளவு. திமுக ஏன் பிளவு இல்லை அப்படின்னு சொன்னா, அங்க கட்சியுடைய அடிமட்டம் ஆட்டம் கண்டு விட்டது. அங்க திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிர்காலம் இல்லை, ஓட் பேங்க் போயிடுச்சு. அதே மாதிரி இங்க திமுகவுடைய அந்த வாக்கு அப்படின்றது தாவேகா பக்கம் நகர்ந்து விட்டது. இனிமே அவங்களால வர முடியாதுன்றதுனால நிஜமான செக்குலர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இல்லை கம்யூனிஸ்டுகளுக்கும் செக்குலரிசத்தில் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அது உடைந்து விட்டது. மேபி இப்போ புள்ளி கூட்டணி இல்லாமல் கோடு கூட்டணின்னு ஒன்று கொண்டு வரலாம். இப்போ தாவேகாவை நாங்கள் அதில் கொண்டு வரோம் அப்படின்லாம் சில பேச்சு நடந்துட்டு இருக்கு. பார்ப்போம் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்க முடியுது, தொண்டர்களை ஒன்றும் கவனிக்கிறதே இல்லை, பணம் இருக்கவங்களுக்கு தான் இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மம்தா பானர்ஜி கையை விட்டு நழுவுகிறது அப்படிங்கிற நிலையில தான் அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ரிடப்ரட்டா அப்படிங்கிற எம்எல்ஏ, சந்தீபன் சகா அப்படிங்கிற எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தனி டீமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரிடப்ரட்டா எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் ஆகுவதற்கு சுமார் 55க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஆதரவோட ஸ்பீக்கரை போய் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு வெஸ்ட் பெங்காலில்? ஒன்று கவனிச்சிங்களா? இந்த 5 மாநில தேர்தல்கள், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழகம், புதுச்சேரியில் கண்டினியூட்டி. அதே மாதிரி அஸ்ஸாம்லேயும் ஹிமந்த பிஸ்வா சர்மா, கேரளாவில் கம்யூனிஸ்ட் போயிட்டு காங்கிரஸ் வந்துட்டாங்க. இங்கே ஆட்சி மாற்றம் அப்படின்றது தமிழகம், வெஸ்ட் பெங்கால், இந்த 2 மாநிலங்களில். இதில் வெஸ்ட் பெங்காலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். 280 நீங்கள் 207 தொகுதிகளில் பாஜக வெற்றி. நீங்கள் ஒரு 270 ஜெயிச்சாதான் வெற்றி அப்படின்றத விட, இப்போ நம்ம டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி பார்த்தோம், 70ல் 67. 200 சில்லற அப்படின்னாலுமே முதலமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜி அவர்கள் தோத்து போறாங்க, எப்படி இங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனாரோ அந்த மாதிரி. அடுத்தது இங்க இருந்த அதிமுக ஒரு மிகப்பெரிய பிளவு. திமுக ஏன் பிளவு இல்லை அப்படின்னு சொன்னா, அங்க கட்சியுடைய அடிமட்டம் ஆட்டம் கண்டு விட்டது. அண்ட் திமுகவை பொறுத்த வரைக்கும் பரம்பரையா அங்க இருக்கவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆஸ்பெக்ட். பட்டு இங்கே எப்படி அதிமுகலேருந்து ஒரு குரூப் அங்கே போச்சோ அதே மாதிரி அங்கே ஒரு குரூப். இதில் நிறைய சட்ட சிக்கல் இருக்குது, நான் சொல்கிறேன். கட்சி தலைமை தான் யார் கொறடா அப்படின்னு முடிவு பண்ணணும், அது இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. இங்கே இது அந்த 2/3 ரூல் சொல்லுவாங்க இல்லையா, 59 பேர் என்னவோ சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க சட்டமன்ற கட்சி கூட்டத்தை இது பண்ணும்போது 20 பேர் தான் வந்தாங்க, அதனால் கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா 80 பேரில் 20 பேர் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே 75% ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால 2/3 அதிகம் தான், 66. அங்கே உடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, ஆட்சி இழந்தது மட்டும் இல்லை, இங்கே தோத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த கீழ்மட்டத்தில் சப்ஜாடா அவங்களுடைய அந்த வாக்கு வங்கின்றது இனிமே திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிர்காலம் கிடையாது. 2 ஃபேக்டர். ஒன்று அந்த எஸ்ஐஆர் தமிழகத்தில் நடந்தது, கேரளத்தில் நடந்தது, எல்லா இடத்துலையும் தான் நடந்தது. ஆனால் இங்கெல்லாம் பாஜக வரல. அதனால் அங்கே மட்டும் பாஜக எஸ்ஐஆரில் வந்தது அப்படின்லாம் நீங்கள் கதை விட முடியாது. நிறைய கிட்டத்தட்ட 29 லட்சமோ என்னவோ சொல்கிறாங்க, அது வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் அப்படின்றாங்க. அண்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லேயே அவங்க சொல்லிட்டாங்க. இனிமே திரிணாமுல் காங்கிரஸால் எதிர்காலத்தில் ரிவைவ் ஆக முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதான் இப்போ அந்த ஃபால்டான்ற தொகுதியில் அந்த இடைத்தேர்தல் நடந்தது. அதில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் ஜஹாங்கீர் அப்படின்னு ஒருத்தர் போட்டிட்டார். 2-3 நாளைக்கு முன்னாடி, இல்லை நான் வித்ரா பண்ணிக்கிறேன், போட்டியிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கே பாஜக ஜெயிக்கின்றது. கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் ஒரு கணிசமான அளவில் ஓட்டு வாங்குறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் 3% என்னவோ தான் வாங்குறாங்க. சரி, சொல்லிக்கலாம், அவர் தான் வித்ரா பண்ணிட்டாருங்க, அவருக்கு ஏதோ தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க, அவர் களத்தில் நின்றுந்தாருனா அப்படின்லாம் சொல்லிக்கலாம்.
பட் ரியாலிட்டி தெரிஞ்சு தான் நான் வித்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஏன்னா அவர் போட்டியில் தொடர்ந்து இருந்தார்னு சொன்னால் டெபாசிட் வாங்கியிருக்க முடியாது, அதனால் அப்படியே ஒரு மரியாதைக்கு நம்ம விலகிக்கலாம் அப்படின்னு வந்துட்டார். அங்கே இவங்க யாரை வந்து இவங்களுடைய தீவிரமான ஆதரவாளர்கள் நினச்சிருந்தாங்களோ அவங்க அப்படியே சப்ஜாடாக மாறிட்டாங்க. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இதுதான் பாலிடிக்ஸ் சிவா. ஒரு காலத்தில் காங்கிரஸ் அந்த ஆதரவை வச்சுட்டு தான் தொடர்ந்து இருந்தாங்க. அந்த ஓட் பேஸ்ன்றது கம்யூனிஸ்ட் பக்கம் போனதுனால காங்கிரஸ் அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, கம்யூனிஸ்ட் வந்தாங்க. நீண்ட நெடுங்காலம் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அதற்கு பிறகு 77லேருந்து 2011 வரைக்கும் நினைக்கிறேன் அந்த ஓட் பேஸ் வந்து அப்படியே திரிணாமுல் காங்கிரஸ் பக்கம் வந்ததுனால அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த ஓட் பேஸ் 2026 காலகட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பக்கத்தில் தான் இருந்தது. ஆனால் அதை தவிர மற்ற வாக்குகள் இந்த பக்கம் வந்துடுச்சு. தேர் வாஸ் அ கன்சாலிடேஷன் இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி. இதை வந்து இவங்க இப்படி துண்டு துண்டா உடைச்சு இவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தது போக ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷன் வந்ததுனால பிஜேபி வந்துடுச்சு. இனிமே வந்து அவங்களால வர முடியாதுன்றதுனால நிஜமான செக்குலர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிக்கிற இப்போ திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இல்லை கம்யூனிஸ்டுகளுக்கும் செக்குலரிசத்தில் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. பேர் தான் செக்குலரிசம், ஆனால் அவங்களாம் செக்குலர் கிடையாது. ஸோ இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் டம்ப்டு அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை சார், தொடர்ச்சியாக 3 முறை வந்து ஆட்சியில் வந்து மம்தா பானர்ஜி இருக்காங்க. 2011 2026 வரைக்கும் தொடர் வெற்றி, ஹாட்ரிக் அடிச்சு வெற்றியில் இருக்காங்க. திடீர்னு ஒரு தோல்வி ஏற்படுகிறது, உடனே அந்த கட்சியை முடிஞ்சு போய் விட்டது அப்படின்னா எப்படி சார்? தமிழ்நாட்டில் திமுக 5 ஆண்டுகள் தான் ஆட்சியில் இருந்தாங்க, மீண்டும் வந்து விடுவோம் அப்படிங்கிற நிலையில செயல்பட்டு இருக்காங்க. சரி, இப்போ விடுதலை சிறுத்தைகள் அந்த பக்கம் போனாங்க. இப்போ இந்த கூட்டணி பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? இப்போ இந்த கூட்டணியே இல்லை, சிதறுண்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல ஆதரவு கொடுக்கும்போது என்ன பேச்சு வந்தது? பொதுவாக எல்லாம் என்ன சொன்னாங்க? நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனால் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக வெளியில இருந்து ஆதரவு. ஆமாம். அதுக்கப்புறம் மந்திரி சபையிலையும் சேர்ந்தாங்க. கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்கிறாங்க? கூட்டணியெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லையே, ஏங்க இத்தனை வருஷமா அவங்களோட கூட்டணி இருந்துட்டு இப்போ வந்து கூட்டணி அப்படியா, அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அங்கே வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிர்காலம் இல்லை, ஓட் பேங்க் போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே திமுகவுடைய அந்த வாக்கு அப்படின்றது தாவேகா பக்கம் நகர்ந்து விட்டது அப்படின்றத கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இனிமே இங்கே இருந்தோன்னு சொன்னால் ஓட்டு விழாது, கட்சிகள் மட்டும்தான் இருக்கும், ஓட்டு வராது. அதனால நம்மளுடைய வாக்குகள் எங்கே போச்சோ நாமளும் அங்கே போயிடுறது தான் மரியாதை அப்படின்னு தான் அங்கே போயிருக்காங்க. நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். விசிகா அது வந்து அவங்க வாக்குகள்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு, மிகப்பெரிய இழப்பை சந்திக்க போகின்றார்கள் அப்படின்னு. அதே மாதிரி நாத்தாக்கா பாதி தான் வாங்க போகுதுன்னு சொன்னால் அதே மாதிரி 4% வாங்கியிருக்கு. ரைட், அது இல்லாமல் இன்க்ரிமெண்டலாக வந்ததுனால தாவேக்கா ஜெயிச்சிட்டாங்க. அதில் நம்ம சரியாக சொல்ல முடியல, அதையும் நம்ம ஒத்துக்கணும். இப்போ தாவேக்கா திமுக பக்கம் இனிமேல் திரும்பி வந்தாலுமே அவங்களால இழந்த செல்வாக்கை மீட்க முடியாது சிவா. இந்த ரியாலிட்டி தான் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் சரி திமுகவுக்கும் சரி. நான் இன்னொன்று சொன்னேன், இந்த தேர்தலில் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ரெண்டும் தோக்கிறது தான் காங்கிரஸுக்கு நல்லதுன்னு சொன்னேன். ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய ரெலவன்ஸ் என்னன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இல்லை நாமெல்லாம் வந்து இந்த கூட்டணி வரணுன்னே காங்கிரஸ் இப்போ அவங்களை கட்டி விடுறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் கூப்பிட்டோம், எங்களை சேர்த்துக்கல, இப்போ நீங்கள் தோத்துட்ட பிறகு எங்களை வந்து கூப்பிட்டுக்கிறீங்களா, நீங்கள் இனிமேல் கிடையாது அப்படின்னு. அண்ட் இனிமேல் திரிணாமுல் காங்கிரஸை புள்ளி கூட்டணியில் சேர்த்தும் பிரயோஜனம் இல்லை. இப்போ புள்ளி கூட்டணி அப்படின்றது புதுசாக மாறுது. இங்கே மாநில கட்சிகளில் பிரதான கட்சிகள், இங்கன்னா திமுக, அங்கே திரிணாமுல் காங்கிரஸ், அதெல்லாம் கட்டி விட்டுப்புட்டு இது அகிலேஷ் யாதவ் அவர் என்ன சொன்னார்? நாங்களாம் இது மாதிரிலாம் கட்டி விட்டு போக மாட்டோம், கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவரே வந்து காங்கிரஸை சேர்த்துப்பாரா அப்படின்னா வேற வழி இல்லை, ஏதோ கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர மீது எந்த பெரிய கட்சி இப்போ புள்ளி கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க? யாருமே கிடையாது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அது உடைந்து விட்டது. மேபி இப்போ வந்து புள்ளி கூட்டணி இல்லாமல் கோடு கூட்டணின்னு ஒன்று கொண்டு வரலாம். இப்போ தாவேகாவை நாங்கள் அதில் கொண்டு வரோம் அப்படின்லாம் சில பேச்சு நடந்துட்டுருக்கு. பார்ப்போம். அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் செய்திகள் இருக்கு. 8ஆம் தேதி டெல்லியில் நடக்கக்கூடிய இண்டி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்துக்கு தாவேகாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் செய்திகள். எப்படி திரிணாமுல் காங்கிரஸை கூப்பிடுவீங்களா அதில்? சொல்லுங்க. தேஜஸ்வி யாதவ் வருவாரா? அவருக்கு வேற வழியில் வந்தானோ. இன்னும் எத்தனை பேரை நீங்கள் கூப்பிடுவீங்க? ஜெகன்மோகன் அவர் எதிர்கட்சி, அவரை கூப்பிடுவீங்களா? நவீன் பட்நாயக் கூப்பிடுவீங்களா? அவங்கெல்லாம் வருவாங்களா இந்த கூட்டணியில்?
தமிழகத்தில் இருக்க கட்சிகள் எண்ணிக்கை தான் அங்கே அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவாலை கூப்பிடுவீங்களா? அவரும் புள்ளி கூட்டணியில் இருந்தார்ல, அவரை கூப்பிட்டு வச்சிங்களேன். இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால்ல பாஜக வெற்றி பெறுகிறது. மம்தா பானர்ஜி தொடர்ந்து 3 முறை ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவுகிறது. கட்சிக்குள்ள வந்து பெரிய பிளவு ஏற்பட்டு 2 அணிகளாக இப்போ இருக்காங்க. அதாவது சின்னமும் பேரும் மம்தா பானர்ஜிக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயமே இருந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா 3ல் 2 பங்கு இந்த பக்கம் ஆதரவு இருக்கிறதுனால இவர்கள் லீகலாக போராடினால் இவங்க பக்கம் தான் கட்சி சின்னம் கட்சி பேர் கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து தோல்வியை கண்டிருக்கிறது. ஆனா திமுக மட்டத்தில் எந்த விதமான கட்சி மட்டத்தில் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் இருக்கிறது. எக்ஸாக்ட்லி, அதுதான் நான் சொன்னேன். திமுக வந்து எத்தனை வருஷங்களாக இருக்கு இந்த கட்சி, பரம்பரையா. ஆனால் அஃப்கோர்ஸ் இந்த தடவை வந்து அதிமுகலேருந்து போனவங்கெல்லாம் தான் அங்கே பெரிய அளவில் இருந்தாங்க. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த திமுகவில் பல பேர் சொல்கிறது, அது எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்தே வந்து சூரியன் தாங்க, அதை விட்டு நாங்கள் போக மாட்டேங்க அப்படின்னு. மேபி இப்போ வருகின்ற அந்த ஜென்சி வாரிசுகள் ஒன்றா மாறி இருக்கலாம். யாரோ ஒருத்தர் கூட சொன்னாராம், எங்கள் வீட்டில் இருக்க பேரம்பேத்தியே வந்து அந்த விஜய் டிபி வச்சுருக்கிறாங்க, ஸ்க்ரீன் சேவர் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது, தொண்டர்களை வந்து என்றைக்குமே பதவியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்கள கைவிட்டு விடாது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன். ஆனால் இப்போ கொஞ்சமாக வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்க முடியுது, தொண்டர்களை ஒன்றும் கவனிக்கிறதே இல்லை, பணம் இருக்கவங்களுக்கு தான் இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. வேறஸ் அங்கே அப்படின்றது அது ஒரு கார்ப்பரேட் மாதிரி தான் இயங்கி வந்தது திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு கொள்கை அடிப்படையில்ன்றது கிடையாது. ஏதோ ஜெயிச்சு வந்துட்டாங்க, ரைட்டு, எல்லாரும் வந்தாங்க, எல்லா மட்டத்துலேயும் எல்லாருக்கும் காசு, அந்த செலெக்ஷனில் காசு, இந்த செலெக்ஷனில் காசு, போதாக வரைக்கும் டவுன் த லைன் அந்த கட் மணி அப்படின்னு ஒன்று. இப்படி எல்லாமே வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு ப்ராஃபிட் மோட்டிவில் இணைந்த ஒரு இது. இனிமேல் இந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் இல்லை அப்படின்னும் போது எல்லாம் அந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு போக தான் செய்வாங்க. அதுதான் திமுகவுக்கும் டிஎம்சிக்கும் இருக்கின்ற வித்தியாசம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.